அந்தந்த பருவத்திற்கு அது போலத்தான் கால நேரம் கிரக சஞ்சாரம் ஏற்புடையதா இல்லாதனால உன்னை பொறுமையாருன்னு சொன்னேன். இந்த ஒரு மறுபடியும் சொன்ன கெடுவுக்குள்ளேயும் மாதா பார்த்து நீ ஒரு முறை உன் குலதெய்வம் மண்ணை மிதிச்சுட்டு வா. நான் சொல்ல புரிஞ்சுதா? ஒரு முறை உன் குலதெய்வம் மண்ணை மிதிச்சுட்டு வா. மாதா பார்த்து சொன்ன கெடுவுக்குள்ளேயும் பசிச்ச வயிறுக்கு சோறு போட அரண்மனை வாசல்ல அண்டி பிழைக்க அரண்மனை வாசல்ல நான் மங்கைக்கு அதிகாரம் பண்ணி மாலை எடுத்து போட்டு நான் உன்னை வாழ வச்சு கொடுக்குறேன். வேற என்ன வர வேணும்? அதுதான் தெய்வம். உருவம் கிடையாது அவளுக்கு. நான் சொல்ல புரிஞ்சுதா? ஒரு மாடக்கல்லு ஒரு விளக்கு இருக்குது, அதுதான் தெய்வம். நான் சொல்லணும் புரிஞ்சுதா? உருவம் கிடையாது, மாடக்கல்லு விளக்குமா இருக்குது, அதுதான் தெய்வம். அவ மண்ணை மிதிச்சுட்டு தாராளமா போ. நான் சொல்லணும் புரிஞ்சுதா? அவ மண்ணை மிதிச்சு இந்த ஒரு மாதம் உகந்த மாதம் அவ மண்ணை மிதிச்சு சக்கரை பொங்கல் வச்சு படைச்சு பசியோட காத்திருக்கிற 10 ஜனங்களுக்கு போட்டுவா. சொன்ன கெடுவுக்கு முன்னாடியவும் நான் அமைச்சு கொடுப்பேன். இது முக்கால சத்தியம். எந்த ஊரில் இருந்து வந்திருக்கிற? எந்த ஊர் எந்த இடத்து குந்தி இருக்கிற? முனீஸ்வரன் தெய்வமா அவன் வீட்டு வாசல்ல குந்தி இருப்பானே, அவ வாசல்ல கொண்டுட்டு போய் இந்த எலும்பு சம்பளத்தை நான் சொல்லணும் புரிஞ்சுதா? அவன் மடியில வச்சு எடுத்துட்டு போய் உன் வீட்டு நிலையில ஏத்துக்கிட்டு தாய் இருக்கேன். அதனால பொருள் வைக்கிறேன். அம்மா சாமி அம்மா வீரம்